ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் vlog என்னவாக இருக்க போகுதுன்னா ஆஸ் அ மதர் டே இன் மை லைஃப் எப்படி இருக்க போகுதுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம். சாட்டர்டே மார்னிங் மார்னிங் 6 o'clock எழுந்துட்டேன். ஆதிரா தூங்கிட்டு இருக்கனால நான் கீழே இறங்கி நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாங்கள் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்டுன்றதுனால கீழேயே நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். அங்கேயே கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங்கே பசங்க ஸ்கூலுக்கு அப்படின்னு ஹரிபரியாக கிளம்பிட்டுருப்பாங்க. எழுந்தது 6 o'clockன்றதுனால அந்த அப்பார்ட்மெண்ட்டே சைலண்ட்டாக இருக்குது. வாக்கிங் பண்ணி முடிச்சுட்டு மேலே வந்துட்டேன். பார்த்தீங்கன்னாக்கா ஆதிரா ட்ரெஸ்ஸஸ் நிறையா இருந்துச்சு. அப்படியே வாஷிங் மிஷின்லேயும் அந்த துணியெல்லாம் கிளாத்ஸ்லாம் போட்டுட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா ஆதிராவும் எழுந்துட்டாங்க. எழுந்ததுமே ஒரே அழ. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் டிவி அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கார்ட்டூன்ஸ்லாம் டோரா புஜ்ஜி சின்சாங்லாம் ரொம்ப விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா மார்னிங் காஃபி போட்டு வச்சுட்டாங்க. காஃபி குடிச்சிட்டு பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பீஸ்ஃபுல்லாக அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஆதிரா கூட. இல்லைன்னா என்னை ஒரு வழி பண்ணிடுவாங்க. காஃபி குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஆதிராவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கிச்சடி தாங்க செஞ்சு கொடுத்தேன் அவளுக்கு. யூஸ்வலாக கிச்சடி ஓரளவுக்கு சாப்பிடுவா. அதுலேயும் கொஞ்சம் கேரட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா துருவி போட்டு அதில் லைட்டாக பெப்பரும் லைட்டாக சால்ட் போட்டு அவளுக்கு ஊட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரியும் ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்குது ஹாலே. ஏன்னா அவள் எழுந்ததுமே டாய்ஸை வச்சு விளையாட ஆரம்பிச்சிருவா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டாய்ஸும் விரும்புறதில்ல. இந்த கிச்சன் ஐட்டம்ஸாக தான் அவங்க ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. துணி காய போடலான்னு சொல்லிட்டு மாடிக்கு கிளம்பிட்டேன். அரௌண்ட் 11 o'clock இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா வெயில். 1 o'clock 2 o'clock மாதிரி இருந்துச்சுங்க. டோரெல்லாம் ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது. அப்படியே துடைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். ஆதிரா பார்த்தீங்கன்னாக்கா அந்த டோரை பிடிச்சிட்டு தான் அடிக்கடிக்கு நிற்கிறாங்க வேறு. கையிலலாம் டஸ்ட்டு படுது. அதனால் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். எல்லா டோர்ஸையும் க்ளீன் பண்ணிட்டேன். ஆதிராக்கு 11 months ஆகுது. ஃபிஷ் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு கொடுத்தேன். பார்த்திங்கன்னா நல்லாவும் சாப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு பார்த்திங்கனாக்கா நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எண்ணெய், சோம்பு, சீரகம், அதில் வெங்காயம், தக்காளி நல்லா போட்டு வதக்கினதுக்கப்புறமா லைட்டாக சால்ட் அண்ட் பெப்பர். ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஸ்டீம் பண்ணதை நல்லா முள் இல்லாமல் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதை சாப்பாடோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கனாக்கா நல்லா சாப்பிட்றா. நீங்களும் ஒரு வாட்டி வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போயிருந்தோம். வண்டியில் வரும்போதே ஆதிரா நல்லா தூங்கிட்டாங்க. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணலை எங்களை.
என்னவா பண்ணு தான் இருக்கு போகிற இடத்துல அங்கே இருக்க ஷாப்குள்ளே போயிருந்தோம். பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து கம்மியான ப்ரைஸஸ்லேயே இருந்தது. ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 150 ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் டிஷர்ட்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா 200 ரேஞ்ச் அண்ட் 300 400 டாப்ஸ்லாம் இருந்துச்சு. ரொம்ப கம்மியான ரேஞ்சில் நிறைய ட்ரெஸ்ஸஸும் இருந்துச்சு. மால் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. சாப்பிடலான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா ப்ரைஸஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிமார்ட் இருந்தது. நம்ம அப்படியே கொஞ்சம் அங்கேயே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டோம். ஸோ 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் மாலில். ஸோ ஈச் பைக்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ 1 ஹவருக்கு வந்து 40 ருபீஸ்ன்னு சொல்லி சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே பக்கத்தில் இருக்க டிமார்க்குக்கும் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ சேம் இங்கே எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் அங்கேயும் வந்து 1 ஹவருக்கு 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பைக்கில் போகும்போதே பார்த்தீங்கன்னாக்கா ஆதிரா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கேருந்து மாலேருந்து கிளம்பும் போதே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃபுட்டு வந்து கொடுத்து தான் தூக்கிட்டு தான் வந்தோம். ஸோ பாப்பாவை கூட்டிகிட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னாக்கா அவளுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே எடுத்துக்கிட்டேன். ஸோ ஈவன் வாட்டர், ஃபுட்டு, அவளுக்கு டயப்பர், எவ்ரிதிங் எல்லாமே எடுத்துக்கிட்டேன் கையில். ஆக்சுவலாக வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னாக்கா டிராஃபிக்கே இல்லை. வித்தின் 40 மினிட்ஸ் கிட்ட நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம் ஃபீனிக்ஸ் மாலுக்கு. பட் ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஹெவி ரெயின் அண்ட் டிராஃபிக்கும் கூட. ஸோ அங்கேருந்து ஃபீனிக்ஸ் மால்லேருந்தே வந்து டிமார்ட் போகிறதுக்கே எங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டிமார்ட்டும் நாங்கள் வந்து உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து லெஸ்ஸான ப்ரைஸஸ்லேயே கிடச்சிது. ஈவன் டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 100ல் அண்ட் ஸ்லிப்பர்ஸ்லாம் ரொம்ப கம்மியான சார்ஜஸில் கிடச்சிது. ஸோ நாங்களும் எடுத்துட்டோம். பில்லிங்கில் போய் பார்த்தீங்கன்னாக்கா லைன் வந்து ரொம்ப பெரிய லைனாக நிற்கிது. ஸோ எடுத்த துணியெல்லாம் வந்து அங்கேயே வச்சுட்டு ரிட்டன் வந்துட்டோம். ஒய் பிகாஸ் அப்போவே டைம் ஆயிடுச்சு எங்களுக்கு அங்கே. ஸோ டிமார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டு வெளியே பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். அண்ட் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.